அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளைய நாள்ல ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல காலையில 6 மணியில இருந்து 7 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 9 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த கடன் தீர்றதுக்கான வழி உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு பண சேர்க்கையும் ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு ஏப்ரல் மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரமும் வழிபாடுகளும் இந்த மாசம் ஃபுல்லாவே நிம்மதியான சந்தோஷமான எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை அமையறதுக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட மாசத்தோட முதல் நாள் தனியா வந்தாலே சிறப்பு வாய்ந்தது. அதுலயும் பல அற்புதமான சேர்க்கைகளோட இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அப்படி என்னதான் நாளைக்கு சேர்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த திதி சதுர்த்தி திதி. முழுமுதற் கடவுள் விநாயகர். எந்த ஒரு காரியத்தை நாம செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டுட்டு அந்த காரியத்தை செஞ்சோம்னா அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வகையில முழுமுதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி மாசத்தோட முதல் நாள்ல வர்றது ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அதே மாதிரி நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இன்னமுமே விசேஷமானது. இப்படி நாளைய நாள்ல மாசத்தோட முதல் நாள் சதுர்த்தி திதி, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், இப்படி அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த சேர்க்கை நமக்கு இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 999 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி நாளைக்கு பங்குனி மாசம் 18ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரம் அது. அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும், பணமும் சேர ஆரம்பிக்கும்னு சொல்லி அந்த வீடியோல அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மணி அட்ராக்ஷனுக்கான சேலஞ்ச் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சேலஞ்ச்ல நீங்களும் கலந்துக்கணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏப்ரல் மாசத்தோட முதல் நாள். இன்னைக்கு ஏப்ரல் மாசத்துக்கான சேலஞ்சுக்கான வீடியோ உங்களுக்கு, அதாவது ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார் லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாளைய நாள்ல 9 முறை எழுத வேண்டிய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க செய்யணும். நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க ஆபீஸ்ல இருந்தா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா இந்த 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை மட்டும் தவற விடாதீங்க. மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க குடும்பத்துல 2-3 பேர்ல கடன் இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மொத்தமா அடையணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணோம். அந்த வகையில ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நாளைய நாள்ல பயன்படுத்துங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கலைன்னா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய டைம் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 9 டைம்ஸ் நான் கொடுத்திருக்கிற மாதிரியே உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். Cancel, elate, magic, somehow. Cancel, elate, magic, somehow. Cancel, elate, magic, somehow. இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் நமக்கு காமிக்கும். அந்த வகையில 9 முறை நாளைய நாள்ல செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த ஸ்விட்ச் வேர்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும், பணமும் சேர ஆரம்பிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை கொண்டு போய் பீரோல நீங்க வச்சிருங்க. பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல கூட வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பரே தானா ஒரு நாள் டேமேஜ் ஆகும். அப்ப இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.